பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் டொரண்டோ அறுவடை மிஷனரி சபைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாள் ஓய்வு நாள் ஆராதனை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக, ஆசீர்வாதம் உள்ளதாக, தேவன் இந்த ஆண்டு எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் பரிபூர்ணம் உள்ளதாக இந்த நாள் உங்களுக்கு அமைவதாக. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே, அக்கினியை எங்கள் நாளில் எங்கள் மீது வல்லமையாக பாடுவோமா. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே, அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையாக. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக காலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக ஏடும் வீர கரங்கள் சொல்லுங்க. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக காலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக ஏடும் வீர ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே, அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையாக. வல்லமை வல்லமை தாருமே, பாபா தேசத்தை உமக்காக காலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழுந்திட. பெந்தெகோஸ்து நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. ஓ, பெந்தெகோஸ்து நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்று செய்ய வேண்டுமே செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே, அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையாக. வல்லமை வல்லமை தாருமே, கேளுங்குவோம் தேசத்தை உமக்காக காலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக ஏடும் வீர. மாமிசமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாமிசமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாடம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாடம் நீச்சலாடம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் தூரமாடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையாக. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக காலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழுந்திட. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுவே. பாடுவோமா. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுவே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுவே ஊற்றிடுவே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுவே. பாடுவோமா. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே, அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையாக. வல்லமை வல்லமை தாருமே. ஊற்றுங்கப்பா தேசத்தை உமக்காக காலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழுந்திட. வல்லமை
வல்லமை வல்லம் தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழுந்து மீண்டுமாக ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எவர் மேலும் வல்லமையை ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையாக வல்லமை வல்லமை தார பாபா பாபா ரியாந்தர ஊரவ சேகம பாபா ரியாந்தரமா ஊரவ பாபா ரியாந்தூரவ ஊரவ கரபலவ பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இந்த சபைகள் நடுவில் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே அந்தகார கிரிகள் அழிக்கப்பட்டு போவதாக வியாதிகள் மறைந்து போவதாக கோணலான காரியங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே தவியாவதாக அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழும்பேன் எல்லாரும் வாயிலை திறந்து அந்நிய பாஷைகளில் பேச போடுறவள் அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை ஆராதிப்போமா கர்த்தரங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் வாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்ல கப்பல் இப்பொழுது உம்முடைய அபிஷேகத்தின் ஆவி உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இந்த இடத்துல ஊற்றப்படுவதாக பாலான நிலங்கள் பயிலமாக மாறுவதாக கோலான காரியங்கள் தவியாவதாக வியாதிகள் மறைந்து போவதாக கற்பங்கள் திறக்கப்படுவதாக எல்லா அந்தகார கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுவதாக. Thank you Jesus. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மாலே செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுண்டு ஆண்டவரே. நீர் சொன்னால் ஆகும், கட்டளைகள் நிற்கும். இப்பொழுது உம்முடைய அபிஷேகம் உம்முடைய வல்லமை இந்த இடத்தில் நிரப்பப்படுவதாக ஆண்டவரே. மரித்தோர்கள் உயிர்த்தெழுதப்படுவார்கள் ஆண்டவரே. வியாதிகள் மறைந்து போவதாக ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் இந்த இடத்திலே மூடுவதாக ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. உம்மாலே செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் அதிசயமான தேவன் ஆண்டவரே. நீர் ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே. நீர் நித்திய பிதா ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன் ஆண்டவரே. அன்று செய்த வல்லமை இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் செய்ய நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல்லப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல்லப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாணி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாணி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பாடும் அக்கினியில் அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல்லப்பா. பாடுங்க. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல்லப்பா. கரங்களுயர்த்தி எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாணி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாணி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. செங்கடலை நீர் பிளந்தே செம்மையான பாதை தந்தே. எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தே. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கரங்கொழியத்தி எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாணி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜாணி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல்லப்பா. உங்க
உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. காணுவோமா? எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாணி, எங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாணி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. பலவித சோதனையால் உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீ, இருதயம் தந்து விட்டீ, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ. சொல்லுவோமா? எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாணி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாணி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உங்கள் மகிமைதனை காண்போம். சொல்லுங்க, வருடங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். பாடுவோமா? எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாணி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாணி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இயேசுவே இமை பொழுதும் விலகலப்பா. பாடுவோமா? எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாணி, நாங்கள் போற்றிடும் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாணி, நாங்கள் போற்றிடும் உங்கள் கண்மலை. பாடுவோம். வருடங்களை, வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ. சொல்லுவோங்க, இனி வரும் நாட்களெல்லாம் உங்கள் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை கரமுடன் சொல்லுவோமா? இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். பாடுவோமா? எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாணி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாணி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாணி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாணி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. ஹல்லேலூயா. அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க, அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. கடந்த காலங்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இம்மட்டும் எங்களை நடத்துகிற எபினேசர் இம்மானுவேலர் எங்களோட கூட இருக்கிறார். எங்களை கொண்டு அவர் செய்ய போற காரியங்கள் மிகவும் பயங்கரமா இருக்க போறது. அவர் இந்த தேசத்தில் இந்த சபையை கொண்டு அவர் செய்ய போற காரியங்கள் பெரிதா இருக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மால நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்வோம், உம்மால நாங்கள் ஒரு மதிலை தாண்டுவோம் ஆண்டவரே. தட்டைகளை தகக்கிற தகப்பன், கோணங்களை சபைப்படுத்துகிற தகப்பன் எங்களோட கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீதான் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம். உம்மை தவிர இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஏசையா. எங்களை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. எங்களை அழைத்தவர் நீ உண்மை உள்ளவர் ஆண்டவரே. எங்களை ஒரு இடத்திலும் வெட்கப்பட்டு போக விடாத தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகள்
என் கூட இருப்பீர். எங்கள் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. யெகோவா ஷாலோம், என் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், என் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும். கரங்களை சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேலவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். சொல்லி பாடுவோமா? நீரே என்றென்றும் போதும். கரங்களை உயர்த்தி. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என்று நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம்
Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்காக. I praise God for this day. தயவுசெய்து யாவரும் அமர்ந்திருப்போம். Let's all be seated at this time. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை மேலானது. The Lord is good and His great mercy endures forever. ஒரு நிமிஷம் நாங்க கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். We're going to pray to God for a moment. பிதாவே, Father, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். we pray in the name of your Son Jesus. உம்முடைய வார்த்தை ஆவியாம் ஜீவனுமாய் இருக்கபடியால் நன்றி. I pray thank you for your word as spirit and நீர் truth. எங்களோடு இருந்து பேசுங்க ஆண்டவரே. May you speak with us. இயேசுவின் நாமத்தினாலே. In Jesus name. ஆமென். Amen. இந்த 50 நிமிடம் நாங்க தேவனுடைய வார்த்தைக்குள்ள கடந்து போறோம். For 50 minutes we're going to go into the word of God. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவ ஊழியக்காரனுக்காக அவருடைய குடும்பத்துக்காக. I praise God for the minister of God and his family. அவர்கள் மிகவும் அருமையான ஊழியத்தை செய்கிறார்கள். He's doing beautiful ministry. நான் ஸ்ரீலங்காவிலே அந்த மிஷன் சென்டருக்கு போயிருக்கிறேன். I've been to the training center in Sri Lanka. எங்களுடைய அம்பார சபையிலிருந்து 2 சிங்கள மொழி பேசுற சகோதர சகோதரிகள் அங்க படிக்கிறாங்க. A sister and brother from Ambara are studying there right now. மிகவும் அழகாக நிர்வகிக்கப்பட்டு வருது. It's beautifully built and taught for them. நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கை தசபாங்கள் ஒவ்வொன்றும் அன்றைக்கு அன்னையரை எழுப்பி இருக்கு. Every offering and tithes you give has risen many. Praise the Lord. Amen. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord will bless you. God bless. Hallelujah. Hallelujah. இந்த நாட்களிலே நாங்கள் அபிஷேகத்தை குறித்து கடந்த நாட்களிலே பார்த்தோம். In the past few days I taught you about anointing. இன்று நாங்கள் அபிஷேகத்தின் வகைகளை குறித்து நாங்க பார்க்க போறோம். Today we're going to learn about the ways of anointing. நாங்க எபிரேய மொழியிலே பார்க்கும்போது வேதத்திலே பலவிதமான அபிஷேகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. In Hebrew, if you look in the Bible, there's many different words or terms for anointing. நாங்க தமிழ்ல அபிஷேகம் என்ற வார்த்தை பார்க்கிறோம். இல்ல ஆங்கிலத்துல anointing என்று பார்க்கிறோம். In English we say anointing. ஆனா வேதத்துல ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் பாவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல அந்த அபிஷேகத்துக்கு ஒரு வேலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. In the word of God there's actually different types of anointing and each one has a different job. நாங்க முதலாவது எபிரேய வார்த்தை நாங்க படிக்க போறோம். அது என்னன்னா பலால் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கு. Balak is the first word in Hebrew that we see. பலால் என்ற அபிஷேகம் anointing அதுக்கு அர்த்தம் நாங்க வாசிக்கும்போது சங்கீதம் 92:10 பாவிக்கப்பட்ட வார்த்தை பலால் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கு. In Psalms chapter 92 verse 10, Balak is the word that is used for anointing there. அவர் தாவீது சொல்றார், என் கொம்பை காண்டாம் மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். He says you fill my horn with oil and you fill it with new anointing. அவை வேதத்துல பார்க்கலாம் சங்கீதம் 92:10 தாவீது பயன்படுத்தின அந்த வார்த்தை அபிஷேகத்துக்கு பலால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Bala is the word in Hebrew that David used for anointing in this case. அவை இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தது ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யும்படியா. So this anointing was given to do spiritual battle. உங்களுக்கு தெரியும் கர்த்தர் தாவீதை பயன்படுத்தி சத்துருக்களின் கிரியைகளை அழித்து போட்டார். You know David was used to destroy the works of Satan. ஏன்னா கர்த்தர் தாவீதை கொண்டு யுத்தம் பண்ணி தேசங்களை பிடிக்க கர்த்தர் உதவி செய்தார். Because the Lord helped David and used him to destroy the works of Satan and capture nations. அவை இந்த அபிஷேகம் ஒரு யுத்தத்தை பண்ண கொடுக்கப்பட்ட அபிஷேகமாக இருக்கு. So this anointing is given to battle. ஆகையால் நான் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீரிடக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று அவர் சொல்றார். In Psalms 23:5 it says you prepare a table before me in the presence of my enemies, you anoint my head with oil, my cup overflows. நான் விசுவாசிக்கிறேன் இந்த மத்தியான வேளையில உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நாங்க ஜெபிப்போம், ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகம் தேவை என்று. I believe this afternoon we'll pray, Lord I need this anointing. ஆமென் சொல்லுவோமா? Amen. நாங்க சத்துருக்கு பயந்து வாழ்றவர்கள் அல்ல, நாங்க சத்துரு கிரியைகளை அழிக்கிறவர்களாக இருக்கிறோம். We live destroying the works of our enemies. And அவருடைய அபிஷேகம் எங்கள் மேலே இருக்கு. Because his anointing is upon us. அவருடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். His anointing breaks yokes. ஹalleluya. Hallelujah. தாவீது போன ஒவ்வொரு இடங்களிலும் அவர் வெற்றி கொண்டு வந்தார். David was victorious wherever he went. And அவர் மேல் இருந்த அந்த அபிஷேகம் Because that anointing upon him அந்தகார கிரியைகளை அகற்றி போட்டது. to take away your evil spirits. எத்தனை ஆயிரம் வந்தாலும் கர்த்தர் அவருக்கு முன்பாக கடந்து போனார். Even if thousands came, the Lord went before him. காரணம் என்ன? இந்த பலால் இந்த அபிஷேகம். Because it's Balai, this anointing. இந்த நாட்கள கர்த்தர் கேட்போம், ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகம் தேவை ஆண்டவரே. Let us ask, Lord, these days I need that anointing. இந்த நாட்கள ஜனங்கள் மத்தியில விடுதலை தேவை ஆண்டவரே. I need deliverance in the midst of these people. கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. Bondages need to be broken. ஆமென் சொல்லுவோமா? Amen. ஹalleluya. Hallelujah. என் கொம்பை காண்டாம் மிருகத்தின் கொம்பை போல ஆண்டவர் மாற்றுகிறவர். The Lord makes our horns like the horns of a beast. ஹalleluya. Hallelujah. நாங்க சோர்ந்து போறவங்களா அல்ல. We don't become weary. பயப்படுறவங்களா அல்ல. We don't fear. நாங்க முன்னின்று யுத்தம் செய்யும்படியாக To stand firm and to இந்த battle. நாட்கள கர்த்தரங்களை எழுப்பி இருக்கிறார். The Lord has resurrected us. ஹalleluya சொல்லுவோமா? Hallelujah. ஹalleluya. Hallelujah. இரண்டாவது
இரண்டாவது வார்த்தை அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. The second word used for anointing, தஷேன் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. dashem in Hebrew language. இந்த தஷேன் என்ற வார்த்தையின் அர்த்தம் வந்து செழிப்புக்கு அடையாளமாக இருக்கு. This meaning of this word dashem in Hebrew is The prosperity. primary root meaning to be fat. ஆண்டவர் செழிப்பை The கொடுக்கும்படியாக. primary root of the word is to be fattened, so to be நாங்க prosperous. அதாவது ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது In Isaiah chapter 51, நாங்க முதலாம் வசனத்தை நாங்க வாசிப்போமா இருந்தால் if we read verse 1, நாங்க யாராவது தமிழ்ல வாசிப்போமா? சங்கீதம் மன்னிக்கவும் ஏசாயா 61:1 அதே போல சங்கீதம் 23:5 நான் வாசித்துட்டேன். யாராவது ஒரு வாசிக்கிறீங்களா? ஆமென். நாங்க வேதத்துல பார்க்கலாம் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. we see that it says the Spirit of the Lord God is upon me. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம். We see about the ministry given to Jesus ஆனா Christ. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற removing the ashes, ஆண்டவர் இந்த 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 சாம்பலுக்கு பதிலாக The Lord says in verse 3, instead of ஆண்டவர் ashes, செழிப்பை கொடுக்கிறவரா He இருக்கிறார். gives prosperity. இதே காரியத்தை தான் தாவீது சொல்றார். This is what David says சங்கீதம் 23:5 in Psalms 23:5. அவரின் ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறார். He satisfies my soul. அவருடைய அபிஷேகம் எங்களை திருப்திப்படுத்தும். His anointing will satisfy அவருடைய us. அபிஷேகம் எங்களுக்கு செழிப்பை உண்டு His பண்ணும். anointing will give us prosperity. ஹalleluya. Hallelujah. இந்த நாட்கள சபையில ஒரு செழிப்பு தேவை. There's a prosperity needed in குடும்பங்கள church. செழிப்பு தேவை. I need it in our family. வறுமையின் ஆவி அகற்றப்பட The வேண்டும். spirit of famine needs to be ripped out. தரித்திரம் நீங்கி போக வேண்டும். Poorness needs to be left இந்த out. தரித்திரத்துக்கு பதிலாக Instead of being poor, கர்த்தர் செழிப்பை the கொடுக்கிறவரா Lord will give us இருக்கிறார். prosperity. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த தர்ஷன் இந்த அபிஷேகம் வரும்போது When this anointing comes, எங்கட வாழ்க்கை செழிக்க போகுது. our life will be prosperous. ஆமென் சொல்லுங்க. Amen. இந்த அபிஷேகம் வறுமை நுகத்தை முறிக்க. This anointing will break all the yoke of கட்டுகளை famine. உடைக்க. It will break bondages. உங்க வியாபாரங்களை செழிக்க பண்ணு. Your business will prosper. ஆமென் சொல்லுங்க. Amen. எங்கட வாழ்க்கை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் The மாற்றுவார். Lord will make our lives like fields that are watered. மகா வறட்சியான காலத்திலே In the times of famine, நாங்க செழிக்க போறோம். we will be prosperous. பஞ்ச நாட்களில் In the days of famine, கர்த்தர் நூறத்துணை ஆசீர்வதிக்க the போறார். Lord will give us hundreds of இந்த தர்ஷன் blessings. மிக முக்கியமானது. This darshan is இந்த important. அபிஷேகம் This anointing, சாம்பலுள்ள வாழ்க்கை நீக்க போகுது. it's going to take all the curse out of our life. ஹalleluya. Hallelujah. தரித்திரத்துக்கு பதிலாக Instead of being poor, செழிப்பை கொடுக்க it's to போகுது. give us prosperity. ஆமென் சொல்லுவோமா? Amen. மூன்றாவது வார்த்தை The third word, யஷார் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கு. Yeshua, that word in Hebrew. இந்த யஷார் என்ற வார்த்தையை நாங்க பார்ப்போமா இருந்தா This Yeshua, this word, இது ப்ரொடியூஸ் ஆயில். is produce oil. அதாவது வெளிச்சம் என்று அதாவது ப்ரொடியூஸ் லைட். It produced life. அவை ப்ரொடியூஸ் லைட். நாங்க சகரியா 4ஆம் அதிகாரம் பார்க்கும்போது In Zechariah chapter 4, நீங்க கடைசி 2 வசனங்களை நீங்க வாசிப்பீங்களா இருந்தா if you read the last 2 verses, சகரியா 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை நீங்க வாசிப்பீங்களா இருந்தா Zechariah chapter 4, verse 13 and 14, வேதத்துல தெளிவா சொல்லப்படுகிறது 2 ஒலிவ மரங்களை பற்றி it சொல்லப்படுகிறது. says about 2 olive trees. அந்த 2 ஒலிவ மரங்களும் கடைசில பார்ப்போம்னா அபிஷேகம் பெற்ற 2 பேரை பற்றி It சொல்லப்படுகிறது. is being spoken about 2 anointed people. இந்த அபிஷேகம் பெற்ற 2 பேர் These 2 anointed people, அங்க தேவனுடைய ஆலயத்திலிருந்து அந்த ஒளிவ அதாவது அபிஷேகம் பெற்றவர்கள் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. those who are anointed will give light at all times. ஆமென் சொல்லுங்க. Amen. ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. இந்த 2 ஒலிவ மரத்திலிருந்து போற எண்ணெய் This oil that comes from the 2 anointed trees, அது வெளிச்சத்தை கொடுக்க போகுது. it will bring light. இந்த இடத்துல பாவிக்கப்பட்ட வார்த்தை என்னன்னா யஷேர் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கு. Yasher is the word that is used for this anointing. ஆவிதான் இயேசு கிறிஸ்து இருள் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாக மாறினார். Jesus Christ became light to those in darkness. ஆமென் சொல்லுங்க. Amen. யாரெல்லாம் இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்களோ Whoever receive this anointing, நீங்க போற ஒவ்வொரு இடம் வெளிச்சமாக போகுது. where you go, it'll be light. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளை. You are the children of light. வெளிச்சத்தின் அபிஷேகம். You are the light, anointed of light. அந்தகாரத்துக்கு இடம் இருக்க முடியாது. You can't be under darkness. அபிஷேகம் உள்ளவர்கள் போகும்போது Those who are anointed will give light. அந்தகாரத்துக்கு இடம் இல்லை. There's no room, space for darkness. வெளிச்சம் நீங்க பிரகாசிக்க போறீங்க. Because you'll be bright and it'll be a light. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த நாட்கள கர்த்தரை காப்போமா? Let's ask ஆண்டவரே God.
நான் அபிஷேகம் பெற்றவனா Lord, I am தேவனுடைய anointed. சமூகத்தில் இருக்கும்போது When I am in the presence of God, எங்களுக்குள்ளாக அந்த அபிஷேகத்தை எண்ணெய் போகும்போது Lord, when that anointing oil goes from me, வெளிச்சம் உண்டாக may போகுது there be light. இருக்கிற ஜனங்கள் Those in எங்கட darkness, ஆயலகத்தார் the எங்கட family, கிராமத்தார் the நாங்க இருக்கிற family, டவுன் the people வெளிச்சம் in, உண்டாக may போகுது there be light. ஹalleluya சொல்லுங்க Hallelujah. நீங்க சாதாரண தேவனுடைய பிள்ளைகள் அல்ல You're not ordinary children of உங்களுக்கு God. ஜீவன தேவனுடைய அபிஷேகம் There is இருக்கு living anointing இந்த upon யேசுவின் you. அபிஷேகம் That இருக்கு Yeshua அது anointing, வெளிச்சத்தை கொடுக்க the போகுது Lord will give anointing. சூனியத்துக்கு இடம் இல்ல There is no room, அந்தகாரத்துக்கு இடம் இல்ல there's no room for darkness. அந்தகாரத்தின் ஆவிகளுக்கு இடம் இல்ல There's no room for dark ஏன்னா spirits. வெளிச்சத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கு Because the spirit of light is in ஆமென் you. சொல்லுமா Amen. ஓ ரபக சந்தரபடல ரப ரிகரம நம ஹalleluya Hallelujah. ஆமென் Amen. இந்த நான்காவது வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கு The fourth word, நாங்க வேதத்துல பார்க்கலாம் மிம்ஷாக் அனாயிண்டிங் the Meshach இந்த anointing. மிம்ஷாக் அனாயிண்டிங் வந்து பெருக்கத்தின் The அபிஷேகம் Meshach anointing, it makes you multiply. ஹalleluya சொல்லுமா இந்த Hallelujah. மிம்ஷாக் அனாயிண்டிங் பெருக்கத்தின் The அனாயிண்டிங் Meshach anointing makes you increase. அத வளர்ந்து நீங்க பெருக போறீங்க You're going to grow and increase. ஆதி சபை வளர்ந்து பெருகினது The beginning church grows. வாசனம் வளர்ந்து அது மேற்கொண்டு It சொல்லப்பட்டிருக்கு says the word will grow and go overcome you. ஆமென் சொல்லுமா Amen. யாரெல்லாம் இந்த அபிஷேகத்துல இருப்பீங்களோ Whoever sits in this anointing, நீங்க பெருக போறீங்க you will increase. நீங்க ஏசாயா புத்தகத்தை வாசிக்கும் போது The book of Isaiah, நாங்க வாசிப்போம் ஏசாயா புத்தகம் 54 அதிகாரம் 2 முதல் 4 வரை மிக சீக்கிரமா நாங்க வாசிப்போம் வேதம் சொல்ல enlight the place of your tent stretch out the curtain of your dwelling spare வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு உன் கூடாரத்தை விசாலமாக்கு it says, ஹalleluya enlarge the area of your tent. இந்த நாட்கள்ல கர்த்தர் சொல்றார் In the From days the this Lord house says, ministry உன்னுடைய கூடாரத்தை விசாலமாக்கு Throw out this missionary and enlarge உன்னுடைய your கூடாரத்தை tent. விசாலமாக்கு They're enlarging your கர்த்தர் இந்த tent. சபைக்கு ஒரு மிம்ஷாக் The அனாயிண்டிங் Lord's going to give him Meshach anointing to ஆமென் this சொல்லுமா church. Amen. இந்த கூடாரம் விசாலமடைய This போகுது tent is going to be உன்னுடைய enlarged. வியாபாரம் விசாலமடைய Your போகுது business will be ஆண்டவர் enlarged. கேட்பார், Lord, I need the மிம்ஷாக் அனாயிண்டிங் எனக்கு இந்த மிம்ஷாக் அனாயிண்டிங் வேணும் Say, ஆண்டவரே Lord, I need that Meshach anointing. ஹalleluya Hallelujah. இந்த கடைசி கால சபை This is the last day, the church of the நாங்க last days. பெருக வேணும் We need to increase. நாங்க பெருக We need வேணும் to enlarge. நாங்க வளர்ந்து பெருக We need வேணும் to grow. எங்கட கையிட்டு செய்ற ஒவ்வொரு காரியங்கள் பெருக வேணும் Everything we do by our hands needs to இயேசு grow. கிறிஸ்து வளர்ந்து பெருகினார் Jesus Christ lived and grew. அவருடைய சரீரம் வளர்ந்து பெருகினார் And his body is growing அவர் today. எல்லா விதத்திலும் வளர்ந்து பெருகினார் Everything is living and growing. அவருடைய It's growing. சரீரமாகிய சபை Church, that is his body. அது பெருக It வேண்டும் needs to increase. ஆமென் சொல்லுமா Amen. the மிம்ஷாக் The அனாயிண்டிங் Meshach anointing. யாரெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க Whoever receives it, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பெருக in போகுது their lives it will increase. இந்த நாட்களுக்கு நாங்க கர்த்தர்ட்ட கேட்போமா Let's ask God in these days. ஆண்டவரே நான் பெருக Lord, வேண்டும் I need to grow. நாங்க பெருக I வேண்டும் need to grow. நாங்க வாசிப்போம் ஆதியாம் 26 13 14 வாசிக்கும் போது Genesis chapter 26, verse 13 and 14. சீக்கிரமா வாசிப்போமா ஒவ்வொருவரும் வாசிப்போம் நாங்க எல்லாரும் வாசிக்க போறோம் ஆமென் எல்லாரும் வாசிப்போம் ஆதியாகமம் 26 13 14 Genesis chapter 26, verse 13 and 14. ஆமென் Amen. வேதத்தில் சொல்லப்பட்ட ஈசாக்குடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதி வர வர அவன் வளர்ந்து பெருக It ஆரம்பித்தான் says about Isaac's life in the word of God that he grew and increased day to day. ஆமென் சொல்லுமா Amen. மகா வறட்சியான In காலங்கள் the time of great dryness, அவனுடைய தகப்பன் எகிப்துக்கு ஓடுறார் his father runs to Egypt. ஆனா கர்த்தர் சொல்ற ஐசாக்கே நீ உன்னுடைய தகப்பனை போல எகிப்துக்கு ஓடாத இந்த பஞ்ச நாட்கள் இந்த இடத்துல இரு நான் உன்னை பெருக பண்ணுவேன் The Lord says, don't run to Egypt like your father. Stay in these days of the feast and I will make you multiply. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே Loving children of God, உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் அது பெருக்கத்தை கொண்டு வரும் the anointing will bring you அது increase. செழிப்பை கொண்டு It will வரும் bring prosperity. அது வளர்ச்சியை கொண்டு It will வரும் bring you great growth. ஆமென் சொல்லுவோமா Amen. பஞ்ச நாட்கள்ல நாங்க ஆசீர்வதிக்கப்படுவோம் In the days of famine, we'll be சில blessed. வேளையில எங்கட வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது Sometimes in our life, நாங்க there's வறுமையை problems. பார்க்கும்போது When we see நாங்க emptiness, சோர்ந்து போறோம் we become weary. ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவனாக The Lord இருக்கிறார் of Isaac is our God. ஆமென் சொல்லுவோமா Amen. the மிம்ஷாக் anointing The Meshach anointing. எங்கட வாழ்க்கையில பெருக்கத்தை கொண்டு It will வரப்போ bring an increase in our life. ஹalleluya Hallelujah. ஐந்தாவது அபிஷேகத்தை The சொல்லப்பட்டிருக்கு fifth word of anointing. the Meshach
Meshach The anointing. Meshach The anointing. Meshach anointing அப்படின்னா What is this Meshach anointing? அதாவது to paint. அப்ப உங்களுக்கு தெரியுமா To அந்த paint. அபிஷேகம் பூசப்படும் போது When that anointing is painted, spirit upon you. செஞ்சு பார்க்க சின்ன பிள்ளைகள் உங்க வீட்ல இருப்பாங்க அவங்க வீட்ல எல்லாம் கிறுக்கி விடுவாங்க. Sometimes small children will draw on the walls. அதுக்கு மேல நீங்க பெயிண்ட் அடிப்பீங்களா இருந்தா If you paint on top of it, உங்களுக்கு தெரியுமா அந்த அழுக்கான எழுத்துல ஒண்ணுமே தெரியாது. you won't see the writing underneath. அது எல்லாம் தெரிய போது ஒரு அழகான அந்த பெயிண்ட் மாத்திரம் தெரிய All போகுது. you'll see is a new coat of paint. ஆவே இந்த Meshach anointing அப்படின்னா இந்த கடந்த கால வாழ்க்கை தெரியாது இந்த பலவீனம் தெரியாது அது என்ன தெரியுமா ஒரு புதுவிதமான காரியத்தை கொண்டு வர This போகுது. Meshach anointing will remove all your old things in your past and it'll bring a new thing. ஆமென் சொல்லுமா. Amen. அது புதிய காட்சியை கொண்டு வரும். It'll bring a new thing to look The at. two paint அதாவது என்னன்னா நாங்க அது பூசும் போது பழைய அழுக்குகள் கடந்து When போயிடும். we paint it, then all the old dirt is gone. நாங்க வேதத்துல பார்க்கலாம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 Samuel chapter 16, 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது verse 3. கர்த்தர் நாங்க வாசிக்கலாம் சாமுவேல் சொல்ற நீ போய் தாவீதை அபிஷேகம் பண்ணு என்று சொல்றேன். Go and anoint David. அவன் இந்த Meshach anointing தாவீது மேலே கொண்டு வரப்படுது. This Meshach anointing is brought upon David. ஒரு இடையனாக இருந்த தாவீது இப்ப ராஜா வந்துட்டு. Now David, who was just ordinary, now became a king. யா தாவீதை ஜனங்கள் ஒரு மேய்ப்பனாக பார்க்கல. People didn't see David as a shepherd. அவனை ஒரு ராஜாவாக பார்த்தார்கள். They saw him as a king. ஆமென் சொல்லுமா. Amen. அவன் சாதாரண வாலிபனா பார்க்கல. They didn't see him as an ordinary young அவனை ஒரு man. யுத்த வீரனா They பார்த்தார். saw him as a warrior. பலவீனா They பார்க்கல. didn't see him as weak. திறமையுள்ள மனுஷனா They பார்த்தார். saw him as mighty man. ஏன் தெரியுமா? Do you know இந்த why? Meshach anointing அவன் மேல இருந்தபடியினால. Because the Meshach anointing was upon ஆமென் him. சொல்லுமா. Amen. நாங்க கிறிஸ்துவுக்கு முதல் Before Christ, எங்க வாழ்க்கையில் பலவீனமா our இருக்கலாம். life could have been weak. அழுக்குள்ளதா It could have இருக்கலாம். been dirty. சோர்வுள்ளதா It could இருக்கலாம். have been weary. எங்க வாழ்க்கையில பலவிதமான பலவீன பழக்கங்கள் இருக்கலாம். Many weak type of skills are in our life. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் வந்த பிற்பாடு But after the Holy Spirit enters our அந்த life, ஆவியானவர் எங்களுக்கு ஒரு புதிய சிருஷ்டியாக ஒரு புதிய ஜெனரேஷனா the மாற்றுகிறார். Holy Spirit makes me a new creation and a new ஆமென் சொல்லுமா. pot. எங்களை ஒரு Amen. திறமையுள்ளவளா And மாற்றுகிறார். makes us skilled and mighty. ஆமென் சொல்லுமா. Amen. கடந்த காலத்தை காண முடியாது. You can't see your old life. யாரெல்லாம் அவங்களை பார்க்கறாங்களோ நாங்க ஒரு புதிய பெயிண்ட் அடிச்சவங்கள போல புதுமையை கொண்டு வர போறோம். Whoever sees us as we were painted new. அதுதான் இந்த Meshach anointing. That is the Meshach anointing. ஆகையால தாவீது வந்த பிற்பாடு So after David comes, அவன் புது காரியங்களை செய்ய he ஆரம்பித்தான். started to do new things. அவன் சவுலை ஃபாலோ He பண்ணல. didn't follow Saul's ஆனா steps. கர்த்தர் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் புது கிருபையை கொடுத்தார். Every day the Lord gave him new அந்த grace. கிருபை புது செய்கைகளை கொண்டு And வந்தது. that grace brought new things. அதான் இந்த Meshach anointing. That is the Meshach anointing. ஹalleluya. Hallelujah. நாளுக்கு நாள் நீங்க புதிய காரியங்களை செய்ய Day போறீங்க. to day you'll do new உங்க things. வாழ்க்கை புதிய லெவலுக்குள்ள போக Your போகுது. life will go into a new level. அதான் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது. That is what happened to David's 6000 life. சதுர கிலோமீட்டர்ல இருந்து 60000 சதுர கிலோமீட்டருக்கு தாவீதை கொண்டு போனது. They brought David to 6,000 square feet around. ஜனங்கள் பார்த்தார்கள். People saw. அவனுடைய சேனை தேவதூதனுடைய சேனை போல இருந்தது. His hosts were like 6,000 of அது ஒரு angels. சாதாரண மனுஷனா இருக்கு. He was not a simple man. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Loving children of இந்த God. கால வேளையில This morning, உங்களோட ஐடென்டிட்டி எப்படி இருந்தாலும் whatever your identity ஜனங்கள் is, எப்படி அடையாளப்படுத்தினாங்க. however people see ஆனா you, கர்த்தருடைய அபிஷேகம் வரும்போது when the anointing of God நீங்க comes, புதிய அடையாளத்தோட வெளிப்பட போறீங்க. you have a new identity. அந்த அடையாளத்துக்கு யாரும் எதிர்த்து நிக்க I முடியாது. can stand against that identity. ஏன்னா அந்த அபிஷேகம் உங்களுக்கு புதிய அடையாளத்தை கொடுக்குது. Because that anointing will give you a new identity. Hallelujah. Hallelujah. புதிய வெளிப்பாடை கொடுக்கும். Will give you a new புதிய revelation. மனுஷனா மாற்ற It will போகுது. make you a new புதிய man. காரியங்களை சொல்ல It போகுது. will do new things. Hallelujah. ஏன்னா Hallelujah. நீங்க சாதாரணமானவங்க. Because you're not ordinary. நாங்க ஒரு மறுரூபமாக்கப்பட்டவங்க. We're transfigured. இந்த நாட்கள கர்த்தர் அதை செய்ய போறார். The Lord will do that these days. அதான் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது. That's what happened in the life of David. தாவீது ஒரு சாதாரண மனுஷனா இருக்கல. David wasn't an ordinary man. கர்த்தர் அவரை மாற்ற The ஆரம்பித்தார். Lord started to change அவனை him. நீங்க பார்க்கலாம் கவனையும் கல்லையும் எடுத்து யுத்தம் பண்ண மனுஷன் வெண்கல வில்ல பாவித்து யுத்தம் பண்ண கர்த்தர் Used கொண்டு him- போனார். a man who used to sling and rocks now uses a rod steel to fight. ஆராதனை முறைகளை கற்றுக் கொடுத்த மனுஷன். He's a man who taught him the ways. ஆமென் சொல்லுவோமா. Amen. இயேசுவுக்கு நிழலாட்டமா இருக்கிறார். And in Jesus he's steadfast. இந்த Meshach anointing Because that Meshach anointing. இல்லாத உருவாக்க கூடியதா இருக்கு. Before that he couldn't be formed. அவனை பார்த்தவர்கள் புதிய காரியங்களை கண்டு கொண்டார். Those who saw him saw new things. ஏன்னா அவன் மேல ஒரு புதிய பெயிண்ட் அடிக்கப்பட்டது, புதிய Because அபிஷேகம். a new coat of anointing and paint was அந்த put upon அபிஷேகம் him. தான் அவனை மேல கொண்டு போனார். That anointing brought him higher. தேவனுடைய பிள்ளைகளே,
Children of நீங்க God, அபிஷேகம் நீங்க உங்களுக்கு அபிஷேகம் தேவை. you need anointing. சில போல எங்கட ஞானத்தை பாவிக்கிறோம். Sometimes we use our own அது knowledge. நல்லது. சில போல எங்கட அறிவை பாவிக்கிறோம். Sometimes படிச்ச உலக பிரகாரமான அறிவு. We use our earthly knowledge. உலகம் பிரகாரமான ஏற்றுக்கொள்ளுதல் நாங்க யோசிக்கிறோம். We think, oh, the world will accept us this way. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்த பிற்பாடு, But after the Holy Spirit comes within அவர் someone, அபிஷேகம் பண்ண பிற்பாடு after he's anointed, அவரோட வாழ்க்கை வித்தியாசமா போகுது. his life will become different. பேதுரும் யோவானை கண்டவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்களை கண்டு They saw கொண்டார்கள். that Peter and John were with Jesus ஏனென்றால் அவங்க இயேசுவை காண்பித்தார்கள். because they revealed Jesus. அவர்கள் மீனவர்களாக அடையாளப்படுத்தப்படவில்லை. They weren't fine as fishermen, அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். but they were with Jesus. உங்களுடைய அடையாளம் மாற்றப்பட Your வேண்டும். identity needs to be ஆமென் changed. சொல்லுவோமா? Amen. அபிஷேகம் அடையாளத்தை மாற்ற. The anointing will change that Hallelujah. The identity. Messiah anointing உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக்கும். The Meshach anointing will renew your life. பழைய காரியத்தை ஜனங்கள் பேச People முடியாதபடி can't speak of old things. உங்களுக்கு புதிய காரியத்தை பேச வைப்பேன். They will speak of your new things. இந்த கால வேளையில், This morning, இந்த மத்தியான வேளையில் this afternoon, நீங்க ஆண்டவரை நம்புங்க. trust in God. ஆண்டவர் உங்களோட இருந்து செய்ய போற காரியம் மிகவும் பயங்கரமா இருக்க The things the போகுது. Lord will do through you இந்த will be நாட்கள great. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். The Lord is going to do great things தொடர்ந்து these ஹவுஸ் days. மினிஸ்ட்ரி Just Toronto Harvest Missionary கர்த்தர் உங்களை Church. அபிஷேகம் பண்ண The போறார். Lord will anoint you. சின்னவர் 1000 சிறியவன் பலத்த ஜாதிவா மாற பண்ண The small போறார். will be great, the little will become a great உங்களுக்கு host. இருக்கிற The one பெரியவர் in you is greater. அவர் மிக பலத்த காரியத்தை செய்ய போறார். So he's going to do great things. இன்னைக்கு 6வது அபிஷேகம், The 6th anointing. மாஷியாக் anointing. அத நாங்க சொல்ல மெஷியாக் anointing. What is Meshach but what's Mashiach? இது அந்த நாட்கள்ல ஒரு ராஜாக்களை தீர்க்கதரிசிகளை அவங்க அபிஷேகம் பண்ணாங்க. They anointed prophets and kings with this உங்களுக்கு anointing. தெரியும் இயேசு கிறிஸ்துவை நாங்க சொல்றோம் கிறிஸ்தோஸ் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு anointed one நாங்க சொல்றோம். We say Christos because he's anointed one. உங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த அபிஷேகம் வந்தது. Jesus Christ got that anointing. நாங்க 1 யோவான் 2:27 வாசிக்கும் போது If we read 1 John 2:27, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு 1 யோவான் 2:27ல இந்த வார்த்தை பாவிக்கப்படுது. மெஷியாக் என்னடா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்க போகுது. it ஹalleluya. says Meshach anointing, but the anointing in you has received you from it. ஆமென் சொல்லுவோமா? Amen. 1 பேதுரு 2:9 சொல்லப்படுங்க ராஜாக்களாகவும் ஹalleluya It says we are kings. ஆசாரியர்களாக அவங்களை மாற்றி As இருக்கிறார். priests he has made us. The Messiah anointing. The Meshach The anointing. Messiah The anointing. Meshach கிறிஸ்து anointing. எங்களுக்குள்ள இருக்கிறார். Christ is with us. அவருடைய பரிபூரணம் எங்களுக்குள்ள இருக்கு. His fullness is within us. ஆமென் சொல்லுவோமா? Amen. நான் கிறிஸ்துவினால் நிறையப்படும் போது We're filled with நாங்க Christ. கிறிஸ்துவை காண்பிக்க போறோம். We will reveal Christ. அந்த அதிகாரம் நடக்க போகுது. That authority will happen. ராஜாக்களை போட அந்த அதிகாரம் தெய்வீக அதிகாரம் உங்களுக்குள்ள வெளிப்பட போகுது. That divine authority will be revealed in you like Hallelujah. kings. Hallelujah. நீங்க வாளாகாம தலையா இருக்க You will be போறீங்க. the head, not the நீங்க tail. வேலை செய்யற இடத்துல கர்த்தர் உங்களை தலையா The Lord மாற்றுவார். will make you the head where you work. ஆமென் சொல்லுவோமா? Amen. நீங்க கீழா மேல மாற You will be போறீங்க. the top and not the bottom. கர்த்தர் உங்களை தலையா The வச்சிருப்பார். Lord has made you the head. நீங்க சிந்திக்க போறீங்க. You will think. நீங்க தலையா இருக்க You will be போறீங்க. the head. அதே போல ஆசாரியராக The same way as priests. அது அந்த மெஷியாக் That is anointing. the Mashiach நாங்க பரிந்து anointing. பேச போறோம். We're going to intercede. நாங்க வெளிப்படுத்த உள்ளவங்களா இருக்க We are போறோம். to reveal. இயேசு கிறிஸ்து எப்படி வலது பார்சல் ஜெபிக்கிறாரோ அதே போல நாங்களும் பூமியிலே பல்சாவிக்குள்ள பரிந்து பேச How போறோம். Jesus interceded from the right hand, we will intercede in the same way on this earth. எங்களுடைய ஜெபம் மாம்சத்துல இல்ல. Our prayers are not of the flesh. எங்களுடைய ஜெபம் ஆவியில நடக்க Our போகுது. prayer will walk in the ஆமென் Spirit. சொல்லுவோமா? Amen. ஏன் அந்த மெஷியாக் anointing. Because the Mashiach anointing. கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Christ was anointed. இந்த சரீரத்துல யாரெல்லாம் இணைக்கப்படுறாங்களோ Whoever is combined to the church, அவங்க வளர போறாங்க. they will grow. அந்த அபிஷேகம் பரிபூரணத்தை கொண்டு வர That போகுது. anointing will bring fullness. ஏன்னா பைபிள் சொல்லுது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புற நிறைவான சரீரமாகிய சரீரம். Because it is the ஹalleluya. body that is full of all fullness. இன்றைக்கு உங்களுடைய சபையில In your church, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த அந்த பரிபூரண கதை தர வாஞ்சா the இருக்கு. fullness of Jesus Christ wants to be given to you. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் ஆமென். And you say amen. ஹalleluya. Hallelujah. வரமனை சபைக்குள்ள வந்து போறவளா இருக்க கூடாது. Don't just come church empty and then go. எங்களுக்கு அபிஷேகம் தேவை. We need anointing. இந்த அபிஷேகம் உங்களுக்கு பேச. With this anointing speaks to us. அதான் காலையில சொன்னேன் இந்த அபிஷேகம் எனக்கு சிங்கள மொழியை கற்றுக் கொடுத்தது. This anointing taught me Sinhalese. ஒரு நாள் ஒரு ஆராதனைக்கு போன பிரசங்கம் பண்ண. I went to a service to preach. அவர் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு செய்யல. They didn't translate எனக்கு there. ஒரு நாள் கூட சிங்களத்துல ஜெபித்தது கூட இல்ல. I don't even know how to pray in ஆனா Sinhalese. கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணார். But the Lord anointed me. அதுக்கு பிற்பாடு நான் சிங்களத்துல பேச ஆரம்பித்தேன். And then the people, I started அந்த இடம் to speak அசைய Sinhalese. ஆரம்பித்தது. The place started to move. அன்றைக்கு தான் முதல்ல நான் சிங்களத்துல ஜெபித்திருக்கிறேன் That is the பேசியிருக்கிறேன். first time I prayed and spoke in Sinhalese. நான் ஆங்கிலம் படிக்கல. I didn't speak,
learn ஒரு English. சாதாரணமா படிச்சிருக்கிறேன். I just have ordinary நான் O level education. இங்கிலீஷ் ஃபெயில். I failed O-level English. ஆனா கர்த்தர் எனக்கு ஆங்கிலத்தை கற்றுக் But கொடுத்தார். Jesus taught me English. நான் போன முறை உங்களுக்கு சொன்னேன். Last time I told நான் you, வைத்தியசாலையில் இருக்கும்போது when I was in the hospital, நான் தீர்மானித்தேன் நான் ஆங்கிலம் படிக்க வேண்டும். I decided I want to learn நான் English. கர்த்தர்ட்ட கேட்டேன், ஆண்டவரே I said, Lord, இந்த வாழ்க்கையில இப்படி இருக்கு. this is how my நான் என்ன life செய்ய is. முடியும்? நடக்க இயலாது. I can't walk. ஒரு நாளைக்கு 4 பிரசங்கம் 3 பிரசங்கம் செய்தேன். Before I preach 3 to 4 என்னால times a போக day, முடியாது. I can't go. எனக்கு நீ உதவி செய்யணும். Lord, help me. அந்த வேளையில At the time, நான் தீர்மானிச்சேன் எனக்கு ஒரு பைபிள் தேவை. I decided I needed a அந்த Bible. வேளையில பைபிள் இருந்தா எனக்கு இங்கிலீஷ் படிக்கலாம். I wanted a Bible நான் to learn இப்படியாக English. சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது Truly, I thought, என்னால நடக்க முடியாது. I cannot walk. அந்த விண்டோல பாக்குறேன் அந்த ஹாஸ்பிடல்ல இருந்தவர்கள் போய் லைப்ரரி பஸ்ல அவங்க போய் புத்தகங்கள் எடுத்து கொண்டு I வந்தாங்க. see a boy going to the library and bringing books from the window. அன்னைக்கு ஜனவரி மாசம் 6ஆம் தேதி It's January 6th, நான் 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் 6ஆம் தேதி 2006, January 6th. அந்த நாள்ல 5ஆம் தேதி என்ன பர்த்டே That day is my 6ஆம் birthday. தேதி The நான் 6th. ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த மாஸ்டர் ஹீலிங் ஸ்டடி பைபிள் இருந்தா அவ்வளவு நல்லதுன்னு I'm praying, I want your master healing in my life. அவே அந்த வேளையில நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது So I was praying. அந்த கன்சல்டன்ட் ஓனர் ஆஃப் தி ஹாஸ்பிடல் அவர் வந்து எங்களை பார்க்க The owner of the hospital came to see me. 2 பார்சல கொடுத்தாங்க. They brought 2 parcels. பிரசன்ட் என் மனைவி ஓபன் 2 பண்ணாங்க. presents and parcels. என்ன தெரியுமா மாஸ்டர் ஹீலிங் ஸ்டடி பைபிள். It was the Master Healing Study Bible. அது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். It was a King James version. நான் ஆண்டவரோட சொன்னேன் ஆவியானவர்ட்ட சொன்னேன் I told the Holy Spirit and God, பரிசுத்த ஆவியானவர் நீர் என்னுடைய டீச்சர். Holy Spirit, you're my teacher. நீர் எனக்கு கற்றுத்தார். May you teach me. உங்களுக்கு தெரியுமா அபிஷேகம் உங்களோட இருந்து You பேசும். know the anointing will speak with you. அந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்க ராயல் ஃபேமிலி இல்லாட்டி பிசினஸ்மேன். There are businessmen and royal people in that ஏன்னா ஒரு hospital. நாளைக்கு 3000 இருந்து 5000 பவுண்ட்ஸ் பே பண்ணணும். 3,000 to 5,000 pounds need to be paid per என்னோட ஒரு day. பவுன் இல்ல. I didn't even have one cord in ஆனா that அந்த day. ஹாஸ்பிடல் ஓனர் சொன்னார். But I told the owner of the எனக்கு hospital, கர்த்தர் என்னோட பேசுனே. the Lord spoke with me. ஆண்டவர் உன்னை கொண்டு பாஸ் வேலை செய்ய போறேன். The Lord's going to work through ஒரு you. எழுப்புதல கொடுக்க A போறேன். revival will come. நான் உனக்காக பே And பண்றேன். I will pay for you. ஆனா நீ எனக்கு ஊழியம் செய்ய But வர. you need to minister for me. இந்த ஆபரேஷன்லாம் முடிஞ்சு The operation finished. 7 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு And after all, everything ஆண்டவர் happened, அவர் எடுத்துக்கொண்டு the Lord, I was saying, ஆனா he took my கர்த்தருடைய God. கிருபையில இன்றைக்கு நான் ஊழியம் But by செய்றேன். the grace of God, I'm ministering. இந்த 2 சிங்கள ஆங்கில சபைகள் இருக்கு. 2 ஆங்கில 2 சபைகள் இருக்கு. English churches I நான் have. உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். I want to tell you, நான் ஆண்டோட கேட்ட காரியம். what I got நான் going. ஒரு ஸ்காலரா இருக்க இல்ல. Lord, I'm உங்களுடைய not a- வார்த்தையை பேச உதவி செய்யும். I'm not a scholar, but help me to speak your என்னுடைய word. ஆங்கிலத்தை கேட்டு ஆங்கில ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. English people are saved because of me now. பிரெஞ்சு ஆட்கள் ரட்சிக்கப்படுறாங்க. People who are in jail are ஆண்டவர் saved. அநேகரை தொடுறார். People, Lord is touching many என்ன நான் விசுவாசிக்கிறேன். because I believe. அபிஷேகம் The anointing, எங்களை கற்றுக் கொடுக்கும். it'll teach us. ஆமென் சொல்லுவோம். Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Loving children of God. பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் உங்களை கற்றுக் The கொடுக்கும். anointing of the Holy Spirit will teach அபிஷேகம் you. உங்களை கொண்டு வரும். The anointing will bring it for ஆண்டவர் you. உங்களை அழைத்திருந்தார். If the Lord calls you, ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக எங்களை தெரிவு செய்தார். if the Lord chooses us for something, எங்களுடைய வாழ்க்கையில அபிஷேகம் அந்த இடத்துக்கு எங்களை கொண்டு the வரும். anointing will bring us to that அந்த place. அதிகாரத்தை கத்த தருவேன். It'll give us that அந்த authority. அபிஷேகங்களுக்கு தெய்வீக ஞானத்தை The கொடுக்கும். anointing will give me தேவ divine wisdom. புத்தியை கொடுக்கும். It'll give me the wisdom தேவ of God. பலத்தை It'll give me கொடுக்கும். the fear of இந்த God. நாட்கள கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த அதே அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு The தரப்போறார். Lord will give you that anointing that was within Jesus Christ. ஆமென் சொல்லுவோம். Amen. இந்த Toronto House Church Toronto Harvest Church. ஆண்டவர் இந்த மெஷியாக் அபிஷேகத்தை உங்களுக்கு தர்றார். The Lord wants to give you the Mashiach இந்த அபிஷேகம் புதிய anointing. காரியங்களை செய்ய போகுது. This anointing will do new things. Hallelujah. Hallelujah. நீங்க ஒவ்வொரு இந்த அபிஷேகத்தினால் Everyone by this anointing, கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிக்க போறீங்க. you're going to deliver people. நீங்க போற ஒவ்வொரு இடங்களில் Wherever you go, ராஜாக்களை போல like kings, அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன். He give you that authority. ஆமென் சொல்லுவோம். Amen. அந்த அதிகாரம் That authority, நுகங்களை முறிக்க போகுது. it'll break yokes. ஆமென் சொல்லுவோம். Amen. அந்த ஆசாரி அபிஷேகம் That priesthood anointing, வெளிப்படுத்தல கொண்டு வர it'll போகுது. bring revelation. வெளிப்படுத்தல கொண்டு வர It'll bring போகுது. revelation. ஆமென் சொல்லுவோம். Amen. உங்களுடைய ஜெப வாழ்க்கை ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு வர Our போகுது. prayer life will be இந்த changed. நாட்களை நாங்க விசுவாசிப்போம். We believe in these days. நாங்க விசுவாசிப்போமா இருந்தா If we believe in these days, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய the போறார். Lord will do glorious things. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். I want to say something else. அதாவது இன்னொரு ஷுக் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்க அபிஷேகத்துக்கு Shuk is a word that's used for anointing as well. நாங்க வாசிப்போம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாங்க வாசிப்போமா? 2 Samuel chapter 12 verse 20. ஹalleluya ஹalleluya. எபிக்ரியோ என்று கிரீக்ல பாவிக்கப்பட்டிருக்கு. ஷுக் என்ற வார்த்தை நாங்க வாசிப்போமா? 2 சாமுவேல் 12:20ல. 2 Samuel chapter 12 verse 20. ஹalleluya.
Praise the Lord. 2 சாமுவேல் 12:20 In 2 Samuel chapter 12 verse 20, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அவன் எண்ணெய் பூசி அந்த எண்ணெய் என்ற வார்த்தை அபிஷேகம் என்று பாவிக்கப்பட்டிருக்கு. here instead of oil it says anointed. உங்களுக்கு தெரியும் அவன் பாவம் செய்த பிற்பாடு You know, after he sinned, பாவத்தின் நிமித்தம் அந்த பிள்ளை இறந்து போனது. through that sin the child died. அவனோட வாழ்க்கையில ஒரு மிஸ்டேக் நடந்தது. A mistake happened in his life. அவனோட வாழ்க்கையில துக்கம் There இருந்தது. was a sorrow in his life. ஆனா பைபிள் சொல்லுது ஷுக் என்ற வார்த்தை 2 சாமுவேல் 12:20 In பாவிக்கப்பட்டிருக்கு. 2 Samuel 12:20, sugar, that word is அவன் used. ஸ்நானம் பண்ணி இந்த oil அவன் அப்ளை பண்ண பிற்பாடு After the anointed oil was put upon him, உங்களுக்கு தெரியுமா அவனோட வாழ்க்கையில புது காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சது. no, new things started to happen in his life. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. Hallelujah. அவன் எவ்வளவு மிஸ்டேக் பண்ணினாலும் He made many mistakes. அவன் மனம் திரும்பின வேளையில் But when he repented, கர்த்தர் அவனோட வாழ்க்கையை புதிதான காரியத்தை செய்ய the ஆரம்பித்தார். Lord started to do new things in his சில life. வேளையில உங்களோட வாழ்க்கையில Sometimes in your life, இந்த மத்தியான வேளையில விழுந்து போனவளாக இருக்கலாம். this afternoon you feel like you சில can வேளை உங்களோட fall in. வாழ்க்கையில வீழ்ச்சியில் இருக்கலாம். You can feel like you're not being கர்த்தர் இந்த lifted. நாட்கள்ல சொல்லுகிறேன். The Lord says these days, இந்த ஷூக் அனாயிண்டிங் உங்களை புது விடத்துல கொண்டு வர போகுது. the shook anointing will take you to a new place. ஆமென் சொல்லுவோமா. Amen. அந்த துக்கத்தின் நாட்கள் முடிந்து The போன. days of sorrow are over. அந்த guilty நாட்கள் முடிந்து போன. The days of guilt are over. ஆமென் சொல்லுவோமா. Amen. இந்த ஷூக் அனாயிண்டிங் உங்களோட வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகுது. This anointing shook, it will bring you joy in your life. நாங்க சில வேளை நாங்கள் வரும்போது Sometimes when we come, ஜனங்கள் எங்கட பழைய மிஸ்டேக்கை பத்தி பேச முடியும். people can speak about our old mistakes. சில வேளையில சத்துரு எங்கட வாழ்க்கையில பழைய காரியங்களை கொண்டு வர முடியும். Satan can try to bring up old things in our ஆனா life. கர்த்தருடைய அபிஷேகம் But the anointing of God, எங்களை புது விதத்துல கொண்டு போகும். it will bring us to a new place. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. Hallelujah. அல்லேலூயா சொல்லுவோமா. Hallelujah. ஆண்டவர் மீண்டும் எழுப்ப வல்லவரா The இருக்கிறார். Lord is power enough to மீண்டும் lift எழுப்ப you. வல்லவரா He is இருக்கிறார். power enough to lift you higher. தாவீதை கர்த்தர் மீண்டும் எழுப்பினார். The Lord rose David மீண்டும் again. அபிஷேகம் He பண்ணார். anointed him again. மீண்டும் கர்த்தர் கொண்டு போனார். The Lord brought him to the same place again. ஆமென் சொல்லுவோமா. Amen. அந்த கிருபையின் தேவன் நம்மோடு That இருக்கிறார். God of grace is with us. அந்த கிருபையின் தேவன் நம்மோடு That இருக்கிறார். God of grace is with us. நாங்க இந்த வேளையில விசுவாசிப்போம். Let's believe it this இந்த time. அபிஷேகம் This anointing, இந்த அபிஷேகம் this ஒரு anointing, மாற்றத்தை கொண்டு வர போகுது. it'll bring a change. எட்டாவது கடைசி 8th and last anointing. ஷெமன் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கு. Shemen. எட்டாவது அபிஷேகம். The 8th anointing, அந்த Shemen. எட்டாவது அபிஷேகம் ஷெமன் என்ன தெரியுமா? Do you know what Shemen is? பெர்ஃப்யூம். Perfume. மிகுந்த வாசனையா இருக்க போகுது. It brings incense. பெர்ஃப்யூம். Perfume or incense. ஆமென் சொல்லுவோமா. Amen. சுகந்த வாசனையா. You'll be a perfume of great அந்த incense. ஷெமன் ஹalleluya. Amen. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் Those are anointed. அவர்கள் சுகந்த வாசனையா இருக்க They will போறாங்க. have great incense on ஆமென் them. சொல்லுவோமா. Amen. நீங்க சுகந்த வாசனையா இருக்க போறீங்க. You are going to be with great போற ஒவ்வொரு incense. இடத்துக்கு சுகந்த வாசனையா இருக்க Where you போறீங்க. go, you'll smell நீங்க great. நாற்றமுள்ளவளாக அல்ல. You won't be a நீங்க bad சுகந்த வாசனையா smelling. இருக்க போறீங்க. You'll have a good உங்களோட smell. வாழ்க்கை அநேகர் சந்தோஷப்பட போறாங்க. Many will be joyed by your உங்களோட life. குடும்பத்தை கர்த்தர் மாற்றுவே. The Lord will change your ஒரு life. சுகந்த வாசனையாக A great incense. கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாக As a great pot for God. ஆண்டவர் மாற்ற போறார். The Lord will make you. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க? How many of you say, ஆண்டவரே இந்த வாழ்க்கை நாற்றமா இருக்கு ஆண்டவரே. Lord, my இந்த life is குடும்பம் stinky. நாற்றமா இருக்கு Lord, my ஆண்டவரே. life has a கடந்த bad கால வாழ்க்கை odor. நாற்றமா இருக்கு ஆண்டவரே. My past has a bad odor. ஆண்டவர் சொல்றார் இந்த கால But the வேளையில. Lord says today, The Shemen. Shemen, The Shemen. The Shemen. சுகந்த வாசனை. a great incense. சுகந்த வாசனை. A great incense. ஆமென் சொல்லுவோமா. Amen. ஆமென் சொல்லுவோமா. Amen. ஹalleluya. Hallelujah. இந்த 8 விதமான அபிஷேகத்தை நாங்க பார்த்தோம். We saw 8 types of anointing. கர்த்தர் இந்த 8 விதமான அபிஷேகத்தை தருவார். The Lord wants to give you the 8 உங்களுக்கு types of தெரியுமா ஒரு anointing. அபிஷேக தைலத்தை அவங்க தயாரிக்கும் போது When they make an anointing oil, முதல்ல என்ன செய்வாங்கன்னா பிரஸ் பண்ணுவாங்க they will பீட்டன். press it. அத பிரஸ் பண்ணுவாங்க. They will press it. ஏன் தெரியுமா? Do you know why? அந்த கசப்பு அதை விட்டு போக The வேண்டும். bitterness needs to leave அது it. கிறிஸ்டல் கிளியரா வரும் வரைக்கும் Until it's crystal clear, அதை பிரஸ் பண்ணுவாங்க. they will press it. அருமையான தேவனுடைய ஜனங்களே, So children of சில God, வேளையில உங்களுடைய வாழ்க்கையில sometimes in your life, ஆண்டவர் இந்த 8 வகையான அபிஷேகத்தை கொடுக்க the விரும்புகிறார். life wants to give you the 8 types of anointing. ஆமென் சொல்லுவோமா. Amen. சில வேளையில நீங்க பிரஸ் பண்ணப்படுறீங்க. Sometimes you're being pressed. ஆண்டவர் அனுமதிக்கிறார். The Lord is allowing இயேசு it. கிறிஸ்து கெத்செமனேல ஆண்டவர் பிரஸ் பண்ண இடம் கொடுத்து The Lord let Jesus be pressed in Gethsemane. கெத்செமனே என்ற அந்த எண்ணெய் பிழியும் இடம். ஹalleluya. Gethsemane is where the oil was அபிஷேகத்தின் pressed out. பிறப்பிடம். ஹalleluya. The birthplace of அங்கு இயேசு anointing. கிறிஸ்து பிரஸ் பண்ணப்பட்டு Jesus was pressed there. அங்கு அபிஷேகமும் ஜீவனும் வந்தது. Their anointing and life came. இந்த நாட்கள கர்த்தர் அதை செய்ய போற கூட வாக்கையில The Lord will let that நீங்க happen in சொந்து your life. போகாதிருங்க. Don't be weary. நீங்க சொந்து போகாதிருங்க. Don't be weary. ஆமென் சொல்லுவோமா. Amen. ஹalleluya. Hallelujah. நாங்க ஏற்கனவே பார்த்த சங்கீதம் 92:10 என்ன தெரியுமா? the freshness கொண்டு வர போகுது. It's built with the புதிய எண்ணெய். freshness. ஆமென் சொல்லுவோமா. Amen. புதிய அபிஷேகம் The new anointing. உங்களை புதிய freshness கொண்டு வரும். It'll bring freshness. பழையவள காண முடியாது. You can't see the old thing. எல்லாம் புதிதாயின. Everything is new. முந்தின நினைக்க கூடாது படி. You can't even பூர்வ see மனதில் it. சிந்திக்க கூடாது. So you can't see the old things. எங்கட வாழ்க்கையில ஒரு புதிய காரியம். the New- freshness
new thing and freshness in our ஆமென் life. சொல்லுவோமா? Amen. எங்கட வாழ்க்கையில ஒரு tiredness வர முடியாது. There's no room for tiredness in our life. எப்பெல்லாம் கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் அனுபவிக்கிறேனோ, Those experience the ஒவ்வொரு anointing. நாளும் இந்த வாழ்க்கையில freshness, Every day freshness in my ஒவ்வொரு life. நிமிஷம், Every minute. எல்லா tirednessம் என்னை விட்டு போயிடும். Every tiredness leaves me. Hallelujah, freshness. Hallelujah, freshness. ஏன்னா அது புதிய அபிஷேகம். Because it is a new anointing. ஆமென். இதோட பிள்ளைகளே, Loving children of God. நேற்றைய அபிஷேகம் நேற்றைய ஊழியத்துக்கு, இன்றைய அபிஷேகம் இன்றைய காலத்துக்கு. Yesterday's anointing was for yesterday's ministry. Today's anointing is ஒரு for அல்லேலூயா today. சொல்லுவோமா? Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. எலியாவின் காலத்துக்குரிய அபிஷேகம் எலியாக்கு கொடுக்கப்பட்டது. The anointing for the time of Elijah was given to him. ஆனா எலிஷா தண்ட காலத்தை உணர்ந்தவனாக இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். But Elisha received his own double anointing. இன்றைய காலத்துக்குரிய அபிஷேகம், Today's anointing. இன்றைய ஊழியத்துக்குரிய The அபிஷேகம் anointing for today's ministry. இன்னைக்கு உங்களுக்கு தேவையாக இருக்கு. We need it. ஆமென் சொல்லுவோமா? Amen. நீங்க 30 வருஷத்துக்கு முதல்ல ஊழியத்துக்கு வந்திருக்கலாம். You could have come to a ministry 30 30 years வருஷத்துக்கு ago. முதல்ல ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம். 30 years ago you could have been ஆனா இந்த saved. நாட்கள்ல கர்த்தர் But the விசுவாசிக்கிறேன், Lord believes in these அந்த days புதிய அபிஷேகம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வர that new போகுது. anointing will bring a freshness. ஆமென் சொல்லுவோமா? Amen. ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வரும். It'll bring a உங்க freshness. ஊழியத்துல ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வரும். Freshness in your ministry. பழைய காரியம் அல்ல. Not all things. உங்க ஊழியத்தை கர்த்தர் மறுரூபமாக்க The போறார். Lord will transform your The ministry. freshness. Freshness. ஆமென் சொல்லுவோமா? Amen. அதே போல The same way. இந்த அபிஷேகம் பரிசுத்தமானது. This anointing is holy. ஆமென் சொல்லுவோமா? Amen. யாரெல்லாம் கர்த்தர் அபிஷேகம் பண்ணீரோ Whoever the Lord anoints, அவங்க எல்லாம் வேறு பிரிக்கப்பட்டாங்க. they're separated. ஆமென் சொல்லுவோமா? Amen. அவங்க கர்த்தருக்காக வேறு We're பிரிக்கப்பட்டாங்க. separated for the இந்த Lord. வேளையில எத்தனை பேர் சொல்லுங்க, நான் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட How many போறேன். of you are saying I'm separated நான் for உலகத்துக்கு ஒத்த God? வேஷம் செய்ய I முடியாது. can't wear the costume of the நான் world. கர்த்தருக்கு அவைலபிளா இருக்க வேண்டும். I want to be useful for God. நான் என்னுடைய மனைவியை பார்த்து சொன்னேன், I tell my wife, நாங்க இந்த நாட்கள்ல கர்த்தருக்கு நாங்க ஏற்ற பாத்திரமா இருக்க வேண்டும். we need to be the right cups and pots for God. ஆண்டவர் பாவிக்கிறதுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமா இருக்க We வேண்டும். need to be prepared pots that are ready for use என்னுடைய of God. மகள்மார் 2 பேரும் எங்களோட இருந்தாங்க. My 2 sons were with us. கிட்டத்தட்ட 28 வருஷம் இருந்தாங்க. 28 years they were. நான் அவங்கள ட்ரெயின் பண்ண, அவங்கள தனியா அனுப்புனேன். I trained them and sent them out. ஆனா இன்னும் அவங்க வளர ஆரம்பித்தாங்க. But then they started to grow even more. இன்றைக்கும் அவங்க ஊழியம் செய்றாங்க. And they minister even today. நானும் என்னுடைய மனைவியும் 4 பெட்ரூம் ஹவுஸ்ல இருந்து ஒரு சின்ன இடத்துக்கு போனோம். My wife and I, for the 4 of us, had gone to a small house. ஏண்டா Why? நான் மனைவிட்ட சொன்னேன், நாங்க ஆயத்தமா இருக்க வேண்டும். I told my wife we need to be ஏன்னா prepared. கர்த்தர் எங்களை அனுப்புற எல்லா இடத்துக்கும் போக ஆயத்தமா இருக்க We need வேண்டும். to be ready to be sent wherever the Lord sends us. ஆமென் சொல்லுவோமா? Amen. நான் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமா இருக்க I need வேண்டும். to be a cup that is useful for God. ஏன்னா separated unto God. We're Hallelujah. separated for God. ஆமென் சொல்லுவோமா? Amen. கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவா, We're separated for God. விளையற பெற்ற பாத்திரமாக, We are valuable அவர் pots. பாவிக்கக்கூடிய பாத்திரமாக, A pot that He can அவருடைய use. கையில் இருக்க A பாத்திரமாக, pot in His ஒரு hand. அபிஷேகப்பட்ட An பாத்திரமாக anointed pot. நாங்க இருக்க வேண்டும். We Hallelujah. need to live. இந்த மத்தியான வேளையில் This afternoon, எத்தனை பேர் சொல்ல போறீங்க, how many of you will say, இந்த கடைசி in காலத்துல these last days, பரிசுத்த மணவாட்டி the சபையாக bridegroom church, நான் மாற போறேன். I want to Hallelujah. change. எண்ணெய் கூட வச்சு கொள்ள போறேன். I'm with the சொல்லுங்க, oil. அபிஷேகத்தை கூட நிரம்பி வழிய போறேன். Say that I'm going to overflow சொல்லுங்க, with anointing. அபிஷேகத்தை நிரம்பி வழிய Say போறேன். I'm going to overflow with என்னுடைய anointing. எண்ணெயினால் என்னை ஆண்டவர் திருப்தியாக்க, எண்ணெய் ஓவர்ஃப்ளோ. The Lord will make me Hallelujah. overflow with anointing. ஆமென் சொல்லுவோமா? Amen. இந்த நிகழ்காலத்துக்காக இல்ல, It is எதிர்காலத்துக்காக. not for this near future, but for the far 10 future. கன்னிகைகள், 10 கன்னிகைகள். 10 virgins. ஆனா பைபிள் சொல்லுது, The Bible says மணவாளனை எதிர்கொள்ள போனாங்க. the groom went to go in. எல்லாட்டையும் வெளிச்சம் They all இருந்தது. had lamps in their hands. ஆனா 5 பேர் But 5 of them, ஞானமுள்ளவர்களா they இருந்தாங்க. were wise. சொல்லுங்க, 5 பேர் See, 5 of them, ஞானமுள்ளவர்களா they were இருந்தாங்க. wise. அந்த 5 பேர் The 5 of them, எதிர்கால சவாலுக்கு It's for their முகம் future கொடுக்கக்கூடிய எண்ணெயை they had the வைத்திருந்தார்கள். oil to face it. ஆமென் சொல்லுவோமா? Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Loving children of God, வரும் நாட்கள் ஈஸியான நாட்கள் அல்ல. in the coming days are not easy. எங்களுக்கு அபிஷேகம் தேவை. We need anointing. கர்த்தர் வருகிறார். The Lord is waiting. அவளை கர்த்தர் முத்திரையிடுவார். The Lord will seal you. அதை இந்த சத்துரன் தொட So முடியாது. no Satan can touch you. ஆமென் சொல்லுவோமா? Amen. அந்த கன்னிகள் ஞானமுள்ள கன்னிகளை போல The virgins were wise virgins. நாங்க எண்ணெயை கூட வச்சிருக்க போறோம். And they will bring oil. அபிஷேகத்தை கூட வச்சிருக்க We'll போறோம். have the anointing with அந்த us. அபிஷேகம் ஓவர்ஃப்ளோ. The ஹalleluya. anointing overflows. சவால்களுக்கு நாங்க தயாரா இருக்க We are போறோம். ready for அது challenges. எவ்வளவு நேரம் வந்தாலும், Doesn't matter what என்ன we come. காலம் எடுத்தாலும், Whatever time it அந்த comes, அபிஷேகங்களை நடத்த போறோம். that anointing will guide us. ஆமென் சொல்லுவோமா? Amen. நாங்க மணவாளனை பார்க்க போறோம். We're going to see the groom. நாங்க அவரோட கூட போக போறோம். We'll go with him. ஆமென் சொல்லுவோமா? Amen. நாங்க கொண்டாட்டத்துக்குள்ள போக போறோம். We'll go into that sanctuary with him. ஹalleluya. Amen. சந்தோஷத்துக்குள்ள போக We'll போறோம். go with joy. இந்த காலவெளியில எத்தனை பேர் சொல்ல போறீங்க, How many of you will say this morning, ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகம் தேவை. Lord, I ஆண்டவரே, need that anointing. இந்த அபிஷேகம் This anointing, உங்களை ஒரு நியூ பொசிஷனுக்கு கொண்டு போக போகுது. it'll bring you to a new position. ஆமென் சொல்லுவோமா? Amen. அந்த புதிய அபிஷேகம் That new anointing புதிய பொசிஷனுக்கு கொண்டு போக will போகுது. take you to a new அந்த position. புதிய பொசிஷன் The new position புதிய ரெவலேஷனை கொண்டு வர
போகுது. Bring you to a new level. ஆமென் சொல்லுவோம்பா. Amen. ஹalleluya. Hallelujah. ஆமென். Amen. மற்றவர்கள் எலும்புகளை பார்ப்பாங்க, நீங்க ஒரு mighty army-ய பார்க்க போறீங்க. Others will see bones, you will see a mighty army. ஆமென் சொல்லுவோம்பா. Amen. என்ற கர்த்தருடைய ஆவியினால நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். Because the Holy Spirit is கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறேன். He's filled us. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நான் ஒரு புதிய சேனையை பார்க்க We're போறேன். going to see a new army. ஹalleluya. என்ன நாங்க அபிஷேகத்துல நடக்கிறோம். Because we're walking in anointing. யாவரும் எழுந்திருப்போமா. Let us all stand at நாங்க this ஜெபிக்க time. போறோம். நான் ஜெபம் பண்ணி பாஸ்டர்ட்ட கொடுக்க விரும்புறேன். I'm going to pray and give it to Shika Pastor. baraka da 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 barati hambara baraka da 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 da. ஸ்ரீரபடிடா ரீகரமனம ஹalleluya. நாங்க இந்த வேளை எங்கட கரங்க உடைத்து நாங்க ஜெர்மனி நம்ம பாஸ்டர்ட்ட கொடுக்க போறோம். I'm going to lift ஹalleluya. our hands and pray and give it to Pastor. எத்தனை பேர் சொல்லுங்க நான் வார்த்தைக்கு என்ன ஒப்பு கொடுக்க போறேன். Lord, I commit myself to the word. ஆமென் சொல்லுமா. Amen. ஆண்டவர் இந்த வேளையில உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை The வச்சிருக்கிறார். Lord has an anointing for you at this time. தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணு. David was anointed. ஆண்டவர் ஒரு பந்தியை The ஆயத்தப்படுத்தினார். Lord prepared a table. ஆனா சுற்றி வர அநேக சத்துருக்கள் இருந்தாங்க. There's many enemies around him. ஆனா அநேக சத்துருக்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க. As many enemies were watching, ஆனா கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது when the Lord anointed David, அந்த அபிஷேகம் that anointing, ஹalleluya overflow it overflew. It overflow overflowed. தாவீது சத்துருக்களை பார்க்கல. David didn't look at the enemies. கர்த்தர் ஆயத்தப்படுத்தின பந்தியை பார்த்து He looked at the table the Lord ஆமென் prepared. தேவ பிள்ளைகளே Children நீங்க of எத்தனை பேர் God. கூட பிரச்சனை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. How many of you are looking at your எத்தனை பேர் problems? பின்னாட்களை பார்த்து How many of you are கொண்டிருக்கிறீங்க. looking at your bladder எத்தனை பேர் days? பழைய மிஸ்டேக்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. How many of you looking at your எத்தனை பேர் mistakes? பழைய தோல்விகளை பார்த்து How many கொண்டிருக்கிறீங்க. of you are looking at your old எத்தனை பேர் failures? உங்களோட பிரச்சனையை பார்த்து How many of you are கொண்டிருக்கிறீங்க. looking at your problems? இன்னைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி The இருக்கிறார். Lord has prepared something கர்த்தர் ஒரு today. காரியத்தை ஆயத்தப்படுத்தி The Lord has இருக்கிறார். prepared something உங்களோட today. உங்களோட தலையணியால் அபிஷேகம் பண்ணு. He's going to anoint your உங்களோட head. பாத்திரம் நிரம்பி வழியே செய்ய Let your cup போறேன். overflow. ஒரு ராக்கா பாபா பராக்கா Thank you, ஷீரா டா டா டா. Jesus. இன்னைக்கு எத்தனை பேர் பிரச்சனையை பார்த்து How many of கொண்டிருக்கீங்க. you are looking at your எத்தனை problems பேர் உங்களை today? கிரிட்டிசைஸ் பண்றவங்கள பார்த்து How many of you are கொண்டிருக்கீங்க. looking at those who எத்தனை பேர் criticize உங்களை you? குற்றப்படுத்துறவங்கள பார்த்து How கொண்டிருக்கீங்க. many of you are looking at those who blame ஆமென் you? தேவனுடைய ஜனங்களே Loving children of உங்களுடைய God, வாழ்க்கையை வீணாக்காதீங்க. don't waste your உங்களுடைய life. நாட்களை Don't வீணாக்காதீங்க. waste your days. சபைக்கு வர ஒவ்வொரு நிமிஷம் Every minute you come to the நாங்க church, கூடி வரும்போது when we come, ஒவ்வொரு கர்த்தர் வித்தியாசமான அபிஷேகத்தால் நிரப்பி the இருக்கிறார். Lord has filled each and every one of us differently with anointing. ஆமென் சொல்லுவோமா. Amen. அந்த அபிஷேகம் வார்த்தைகளை கொண்டு வரும். That anointing will bring அந்த words. அபிஷேகம் ஊழியங்களை கொண்டு That வரும். anointing will give us ministry. அந்த அபிஷேகத்தால் நான் நிரப்பப்பட I will போறேன். be filled with that அந்த anointing. அபிஷேகத்தின் ஊழியத்தை பெற்றுக்கொள்ள போறேன். I will go into ministry. நாங்க with வெறுமனே anointing. போக மாட்டோம். We won't go ஆமென் empty. சொல்லுவோமா. நாங்க வெறுமனே போக மாட்டோம். We won't go empty. எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் தேவை. Well, I need a change in my life. ஒரு நாள் One day, 1995 ஆண்டு 1985, நான் 85, ஒரு கன்சர்வேட்டிவ் கிறிஸ்டியனா இருந்தேன். நான் ஒரு பெண்டிகோஸ்ட் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில இன்றைக்கு அசெம்பிளிஸ் ஆஃப் சபையில இருக்கிறேன். I'm in the Assemblies of God Church, but I was a Pentecostal Christian at the time. அந்த நாட்கள்ல ஒரு பெரிய எழுப்புதல் நடந்தது. There was a big revival in those days. எல்லா தேவ மனுஷரும் இருந்தாங்க. Every children of man of God came. அந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் வந்த வேளையில At the time, the Holy Spirit came அவங்க down. ஆடி பாடி துதித்தாங்க. They sang and danced. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். The Lord did great things. ஆண்டவர் ஜனங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்தார். The Lord did great miracles amongst people. ஆனா நான் அதை ஏற்றுக்கொள்ளல. But I didn't accept that. நான் யோசிச்சேன். I thought, ஓ என் ஃப்ரெண்ட் லீட் பண்ணி கொண்டிருந்தேன். oh, my friend's leading. எவ்வளவு துணிகரமா அவர் செய்றார். Oh, how is he doing this with such எவ்வளவு authority? துணிகரமா அவர் செய்றார். With the audacity he's என் leading. இதயத்துல ஜட்ஜ் பண்ணி I கொண்டிருக்கிறேன். was judging him in my நான் heart. பின்னுக்கு I'm beyond. ஆனா அண்ணன் பேர் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டாங்க. But many people were filled with நாங்க anointing. நானும் பாஸ்டர் கோட்ரனுடைய அவருடைய சௌரவ் நாங்க பஸ்ல போய் கொண்டிருந்தோம். Myself and Pastor Paul and one of the brothers came. நாங்க போகும்போது When we went, எல்லாரும் சாட்சி சொல்றாங்க. everyone's sharing testimonies. எனக்கு ஒன்றுமே இல்ல. I did nothing. ஏன் தெரியுமா? Do you know why? நான் என் உள்ளத்துல நியாயத்தீர்த்து I கொண்டிருந்தேன். was judging in my heart. நான் என் உள்ளத்துல ஒரு பிழை செய்தது போல. When I made a mistake, அன்று ராத்திரி நான் என்னுடைய மனைவிட்ட சொன்னேன். I told my wife that night, எனக்கா ஜெர்மனுக்கு pray for me. நான் பிழை செய்துட்டேன். I made a mistake. என் வாழ்க்கையில வறுமை. There's emptiness in என் my life. வாழ்க்கையில வறுமை. There's just emptiness in my எனக்கு life. அபிஷேகம் தேவை. I need anointing. அபிஷேகம் பண்ண மனுஷரை நான் கனவினப்படுத்திட்டேன். I என் just உள்ளத்துல wanted நியாயத்தீர்த்து anointing. கொண்டிருந்தேன். I was judging in my நான் மனம் heart. திரும்ப ஆரம்பித்தேன். I started to repent. அதிகாலையில ட்ரெயின்ல 5 மணி இருக்கு. At 5 o'clock in the morning in the அந்த train, விண்டோ பக்கம் இருக்கும்போது கர்த்தர் சொன்ன உன்னை ஆழத்துல இருந்து ஆழத்தை கொண்டு போவேன். the Lord says, I'm going to take you to the depths of the depths. வந்ததோ மனுஷர்கள் அன்றைக்கு டிராபிக் பிந்திட்டு. At that day, because of traffic, the men of God நான் were late. பின்பாக இருக்கிறேன். I was in the back. ஆவியானவர் என் மேல வந்து The Holy Spirit came upon me. ஒரு தடவை என்ன நடந்தது? You know what happened? ஒவ்வொரு கதரை மேல ஜம்ப் பண்ண ஆரம்பித்தேன். ஆடி பாடினேன். I started to- நிலத்துல இல்ல. ஒவ்வொரு கதரை மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. I couldn't control myself. I was jumping on every chair. எல்லாரும் என்ன பாக்குறாங்க. Everyone's looking at me. என்னால கண்ட்ரோல் பண்ண I முடியல. couldn't control நான் it. பார்த்த ஒரு பெரியான ஒரு வல்லமை எனக்குள்ள. A great power came within ஒரு me. இலகுவா இருந்தது. It just came. அந்த ஜாஸ்திங் அந்த பெரிய ஹால்ல அந்த கதரைக்கு கீழே அப்படியே விழுந்து கிடந்த இந்த உடுப்பெல்லாம் ஷர்ட் வழியில ஆண்டவர் இந்த பெருமையை உடைச்சு போட்டார். The Lord broke my pride. My shirt was out. I just இந்த fell into the உடுப்பெல்லாம் chair. நான் ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு இந்த நேஷனல் எல்லாம் ஊத்து My white shirt just became dirty. ஆனா
நான் பார்க்கிறேன், நான் எழும்பி வரும்போது But when I came, என்ற எல்லா பாரமும் போயிட்டு all my burdens left. நான் ஒரு புதிய மனுஷனாக, I was a new human. ஒரு இலகுவா இருந்தது. It was easy. நான் பறப்பது போல இருந்தது. And I was very excited. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அபிஷேகம் பண்ண. Every day the Lord anointed me. நான் போயிட்டு ஊழியம் செய்யும் போது And when I ministered, 11 மணிக்கு ஆரம்பிப்பேன். I started at 11 o'clock. மாலை வரை ஜனங்கள் போக மாட்டாங்க. Until the evening the people didn't leave. கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்ய The Lord ஆரம்பித்தார். did great things. ஊழியம் வளர The ஆரம்பித்தது. ministry started to ஜனங்கள் grow. விடுதலை அடைய People ஆரம்பிச்சாங்க. were delivered. ஜனங்கள் அற்புதங்களை காண ஆரம்பிச்சாங்க. People saw miracles. சில வேளை இந்த கால வேளையில Sometimes it's today. நீங்க ஒரு கன்சர்வேட்டிவ் கிறிஸ்டியனா இருக்கலாம். You could be a conservative உங்களோட Christian. மூளையை பாவிச்சு கொண்டிருக்கலாம். You could use your own mind. கர்த்தர் சொல்றார், Jesus says, இந்த நாட்களில் உன்னை தாழ்த்து, humble உன்னை yourself in விட்டு these கொடு. days. I will redeem சத்துரு you. உனக்கு ஆயத்தப்படுத்தின பந்தியை சாப்பிடாத. Don't eat amongst your enemies. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். The Lord has prepared something. இன்றைய ஓய்வு நாள் ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக, ஆசீர்வாதம் உள்ளதாக, உங்கள் ஆத்துமாவில் பரிபூர்ணத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வருகிற வாரமும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் 1180 அமைந்திருக்கின்ற டொரண்டோ அறுவடை மிஷனரி திருச்சபைக்கு உங்களை நாங்கள் வரவேற்று வாழ்த்தி அன்போடு அழைக்கின்றோம். நீங்கள் வருகிற பொழுது இயேசுவை அறியாதவர்கள், அவருடைய அன்பை ருசிக்காதவர்கள், பாவத்தில் வியாதியில் இருக்கிறவர்கள் விடுதலை அடையும்படியாக அவர்கள் நீங்கள் அழைத்து வாருங்கள். அவர்களையும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் நாங்கள் வரவேற்று அவர்களும் பரிபூர்ணம் அடைய நீங்கள் ஒரு கருவியாக இயேசுவின் ஊழியக்காரர்களாக மாற உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.